19ஆம் நூற்றாண்டு இறுதியில் ஐரோப்பாவிலும் யூதர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களும் இனவெறி நிகழ்வுகளும் அதிகரிக்க ஆரம்பித்தன. பல யூதர்கள் தங்கள் முன்னோர்களின் பழமையான கனவை மீண்டும் நினைவில் எடுத்துக்கொண்டார்கள். நாம் ஒரு நாடாக சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற கனவு இதன் விளைவாகவே உருவானதான் ஜியோனிஸ்ட் இயக்கம். இந்த இயக்கத்தின் நோக்கம் யூதர்கள் மீண்டும் பாலஸ்தீன் நிலத்தில் குடியேறி ஒரு தன்னாட்சி நாடு அமைக்க வேண்டும் என்பது. இந்த இயக்கம் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பரவத் தொடங்கியது. இதனால் உலகம் முழுவதும் இருந்த யூதர்கள் பாலஸ்தீன் நிலத்திற்கு புலம்பெயர ஆரம்பித்தார்கள். ஓட்டோமன் பேரரசு முடிவு காலம் என்பதால் இந்த நிலம் புதிய மாற்றங்களை எதிர்நோக்க ஆரம்பித்தது. அதே நேரத்தில் உலக பெரும் மாற்றம் நோக்கி செல்ல ஆரம்பித்தது. அதாவது முதல் உலகப் போர். 1914 முதல் 18 வரை நடந்த இந்த உலகப் போர் பெரும்பாலான உலக நாடுகளை பாதித்தது. போரின் முடிவில் ஓட்டோமன் பேரரசு வீழ்ந்தது. இதன் பின்னர் பாலஸ்தீன் நிலம் பிரிட்டிஷ் ஆட்சிக்குள் வந்தது. அதை பிரிட்டிஷ் மேண்டேட் ஆஃப் பாலஸ்தீன் என அழைத்தார்கள். இந்த நேரத்தில் ஜியோனிஸ்ட் இயக்கம் மேலும் வலுப்பெற்றது.